அப்போ யூதர்கள் இங்கிருந்து விரட்டப்பட்டு உலகம் பூராவும் என்ன ஆயிடுறாங்க, பரவி போய் வாழ்ந்துடுறாங்க. சிலர் இந்தியா வந்துடுறாங்க, சிலர் ஜெர்மனி போயிடுறாங்க, சிலர் அமெரிக்கா இப்படி சுற்று வட்டாரத்திற்குரிய எல்லா பகுதிகளுக்கும் பரவி போய் அவங்க போய் வாழ்ந்துக்கிறாங்க. இந்த காலகட்டத்தை அவங்க வரலாற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா டயஸ்போரா அப்படிங்கிறாங்க. நீங்கள் விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணிங்கன்னா அது டயஸ்போராவுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இந்த டயஸ்போரா காலகட்டத்தை பற்றி குர்ஆனும் பேசுது. இதன் பின்னர் அல்லாஹ் சொல்றான், இதன் பின்னர் இஸ்ராயேல் சந்ததிகளுக்கு நாம் கூறினோம், நீங்கள் பூமியில் வசித்திருங்கள். பூமியில பல பகுதியில் போய் நீங்க வசிச்சிங்க. இறுதி வாக்குறுதி வரும்போது, அதாவது ஈசா நபி வரும்போது ஒரே இடத்தில் ஒன்றாக உங்களை கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி 17:104 வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த டயஸ்போரா காலகட்டத்தில் இவங்க பறந்து பூமியில பல பகுதியில் தெரிஞ்சாங்க. இவங்களுக்குன்னு ஒரு நாடு 1948 வரைக்கும் இருக்கவே இல்லை. அதற்கு அப்புறம்தான் இவர்களுக்கு ஒரு நாடு ஏற்படுத்தப்படுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் ஒரே இடத்துல குவியக்கூடிய அந்த முன்னறிவிப்பு இப்போ சமீபத்தில் தான் அது நடந்திருக்கு.